Hi friends, welcome to Flavors of Life YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். சொன்னாங்க மார்னிங்கே கிளம்பி ஒரு பெங்களூர்லயே ஐகானான இடத்துக்கு தான் நாங்க போக போறோம். ஸோ பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இடம் 1 month க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுதான் அந்த ஹிண்ட். ஸோ நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கிறது வந்து மால் ஆஃப் ஏஷியா, அதாவது ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியா தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் வந்து இது வந்து ஒரு 50 minutes வந்துடும் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா. ஸோ நாங்களும் அதனால் நேரமாகவே கிளம்பி போயிட்டோம். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நேரமாகவே கொஞ்சம் கிளம்பி அங்கே ஒரு 11 o'clock ரீச் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால்குள்ளே சுற்றுறதுக்கு டைம் கிடைக்கும். நல்லா ட்ராவல் டைமே ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக மால்குள்ளே வந்துட்டோம் டிராஃபிக் எல்லாம் தாண்டி. ஸோ பார்க்கிங்கில் வந்துருக்கோம். ஸோ பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாச்சு பார்க்கிங்லாம், பயங்கர மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லாபி தாண்டி நாங்கள் போகிறோம், அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்க்கிங்லேயே அவ்வளோ ரஷ்ஷு. 2-3 பேஸ்மெண்ட் சுற்றி நாங்கள் போய் கண்டுபிடிச்சோம் பார்க்கிங்க்கு இடம் இருக்கா இல்லையான்னு. இப்போ நாங்கள் வந்து காரில் பார்க் பண்ணிட்டு லாபிக்கிட்ட போயிட்டுருக்கோம். லாபி பயங்கரமாக ஏதோ 5-star ஹோட்டல் லான்ச் மாதிரி இருந்துச்சு ஃபீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியாவில். ஸோ ஃபுல்லாக அப்படி தரையை பார்த்திங்கன்னா பல பலன்னு தொடச்சி வச்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மால்குள்ள லாபியில் மேலே ஏறி வந்துட்டோம். இதுதாங்க ஃபைனலி மால் ஆஃப் ஏஷியா. நாங்களும் வந்துட்டோம். ரொம்ப நாளாக வரணும்னு பார்த்தது கடைசியாக வந்தாச்சு. ஸோ நிறைய ஃபாரின் பிராண்ட் ஷாப்பில் அவ்வளோ இருந்துச்சு. அவ்வளோ ரஷ்ஷு. எங்களால் வந்து வீடியோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ தள்ளாட்டமாக இருந்துச்சு உள்ளார. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வழக்கம் போல் எல்லோரும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு, அட்ராக்டிவாக இருந்துச்சு மால் ஃபுல்லாக. நாங்களும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா இருந்துச்சு. வியூ சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் நம்ம கேள்விப்படாத பிராண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. புது புது பிராண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு எந்த மாதிரி பிராண்ட் இருக்கான்னு தோணுச்சு. அவ்வளோ ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இருக்கிறது லெவல் ஜியில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோரை போய் பார்க்கலாம். வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பார்த்தோம், கவனிச்சப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஃபுட் லான்ச் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை, கீழே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க அங்கே. ஸோ நம்ம பிடிச்ச ஸ்டோர் மினிஸோ இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்கெச்சர்ஸ், அடிடாஸ், மெட்ரோ எல்லாமே இருந்துச்சு. புது புது பிராண்ட்ஸ் இருந்துச்சு. ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. தனிஷ்க்கு இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. 3D லைவ் ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தா நம்ம மேலேயே இது வந்து 3D மாதிரி ஃபீலிங் தரும். ஸோ அங்கே எல்லாம் ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்க்ரீன் 2-3 இடத்துல இருந்துச்சு அங்கேயே. ஸோ எல்லாம் ஃபோட்டோ இருந்துச்சு. கிட்ஸ்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க இதை பார்த்து லைவாக. ஸோ நாங்களும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது பியூமா இருந்துச்சு. வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. இதுதான் அந்த ஸ்க்ரீனை க்ராஸ் பண்ணிட்டு பியூமா ஷோரூம் எல்லாமே இருந்துச்சுங்க. அப்படியே சிவாமி, கலர் ப்ளஸ் ஷோரூம்ஸ் நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அப்படி கச்ச ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கும் இது பார்க்குறதே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு மேலே டயர்டாகிடுன்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் லெவல் 1க்கு. ஸோ இதுதான் அந்த டாப் வியூ. சூப்பராக இருந்துச்சு. அப்படி ஏதோ ஃபாரின் 5-star ஹோட்டல்ஸில் இருக்கிற மாதிரி அந்த லுக் கொடுத்துச்சு. இந்த ஆம்பியன்ஸ்க்காக கண்டிப்பாக போகலாம் நம்ம. ஸோ நாங்களும் மேலே போய் பார்த்தோம். மேலே வந்து அப்பர் கிரவுண்டில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஷோரூம்ஸ் இங்கே வந்து ஓப்பன் ஆகலை, இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு நீங்கள் மற்ற ஃப்ளோர்ஸ் பார்க்கலான்ட்டு அந்த ஃப்ளோரில் 2-3 கடை தான் இருந்துச்சு. பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ், லென்ஸ் கார்டு, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் ஸ்வரஸ்கி டைமண்ட் இருந்துச்சு. அப்புறம் பாப்பா ரொம்ப பசிக்கிறதுனால நாங்கள் மேலே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பயங்கர ரஷ் இருந்துச்சு. டாமினோஸில் KFC எல்லாமே இருக்குது. பட் பயங்கர ரஷ்ஷு. சரி ஒரு அவசரமாக பர்கர் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் கீழே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஷாப் பண்ணுற மாதிரி அஃபோர்டபுள் ஷாப்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் வெட்டிங் கேர்ள்ஸ்க்கு வந்து ஷாப் பண்ணுறதுக்கு அங்கே பெரிய பிராண்டட் ஷோரூம்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதுப்பா, கை வலிக்குது, இவ்வளோ பெரிய மால் கவர் பண்ணின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நிறைய ஷாப்ஸில் பயங்கர காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் கிட்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் கிளம்புற மாதிரி தான் மார்னிங் ஒரு 9 கிளம்பி 11 அங்கே ரீச் ஆகுங்க ஓப்பனிங் டைமில். ஸோ நல்லா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். நீங்கள் நேரமாக போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த 1 day vlog அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.